வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். பேனில் நான் முதல்ல ஓவனில் செய்து காமிச்சிருக்கிறேன். ரொம்ப முதல்ல நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ. இப்போ நான் பேனில் செய்து காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக, நல்லா டேஸ்டியாக. இப்போ இந்த மாதிரி நீங்கள் தந்தூரி சிக்கனுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபோர்க்குனாலும் குத்தி கூட விட்டுக்கிடலாம். நீங்கள் கட் பண்ணாலே போதும். அந்த மாதிரி இப்படி நாலு பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நல்லா உப்பு நல்லா டீப்பாக போகிற மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ரப் பண்ணிடணும். மாதிரி இப்போ நல்லா உள்ள போகிற மாதிரி ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லெமன் நல்லா இதுதான் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா லெமன் புழிஞ்சுக்கோங்க. இதுவும் நல்லா உள்ள டீப்பாக போகிற மாதிரி இந்த மாதிரி கட்டு இருக்கணும். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சோண்டு இப்போ போடுவோம், அப்புறம் போடுவோம். இந்த மாதிரி இப்போ இதையும் ரப் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா டீப்பாக போகிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிடணும். கொஞ்சம் சில்லி பவுடர், நம்ம மிளகாத்தூளும் நல்லா படுற மாதிரி. இது கலரு காரம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய சில்லி பவுடரு. இப்போ இதையும் ரப் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா. இப்போ இப்படி நல்லா ரப் பண்ணி இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வேறு மிக்சர். இப்போ தயிர், நல்லா கட்டி தயிர், கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. அந்த மாதிரி இது ஒரு 250 ml இருக்கும் தயிர். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், சாட் மசாலா இது டேஸ்ட்டாக இருக்கும். சாட் மசாலா கூட கொஞ்சம் இருக்கட்டும். டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க, ஏன்னா இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதில் கலந்துருக்கோம். ஆகையினால கொஞ்சம் லெமனு அதுலேயும் கலந்துருக்கோம். இப்போ இந்த மசாலா இது சிக்கன் 65 மசாலா, நம்ம நவ்னீத்குள்ளது. ஆக்சுவலாக இது ஊரில் கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நவீன் மசாலா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அடிக்கடி நான் செய்யும்போது நான் இதை தான் கலந்துக்கிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கரம் மசாலா கலந்துக்கோங்க. நீங்கள் வேறு சிக்கன் தந்தூரி மசாலா கிடச்சா கூட அதையும் கலந்துக்கோங்க. ஆனால் தேவையில்லை, கரம் மசாலா கலந்துக்கிட்டு சாட் மசாலா கலந்தாலே போதும். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது நினைக்கிற ஊரில் கிடைக்கணும். எனக்கு இது மும்பையில் ஸ்பெஷலாக எனக்கு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கலந்தாலே. இது ஒரு 1.5 டீஸ்பூன் நான் கலந்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 டீஸ்பூன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிடைச்சா நீங்கள் அதை வாங்க. அது ரொம்ப விலைலாம் கம்மி, ஒரு 15 ருபீஸ் தான் இருக்கும். இப்போ இதுலேயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்குறோம், உப்பு போட்டிருக்குறோம். இப்போ இதை என்ன பண்ணணும், ஆயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் கலந்துக்கோங்க. நீங்கள் எப்படி ஆயில் சேர்க்குறீங்களோ அதன் பிரகாரம் கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கிடணும். புளிப்பு, உப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி இந்த மசாலா நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருப்பேன். போதும், அவ்வளோ மசாலா போதும். அது காரம் கிடையாது, அவ்வளோ காரம்லாம் இருக்காது. இப்போ இதை இதில் டிப் பண்ணிடணும் நல்லா. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் மாதிரி ஊறணும். அரை மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை மெரினேட் பண்ணுறதுக்கு ஊறுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அந்த மாதிரி அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ நல்லா ஊறிட்டு இப்போ இது உங்களுக்கு நிறைய தெரியும் தயிர். இது நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி இருந்தால் நமக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டிப் மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஏன்னா இதில் ஆயில் நம்ம கலந்துருக்குறோம். ஆகையினால நம்ம இப்படி எடுத்து கொட்டி
இப்படி பேனில் செட் பண்ணி இப்படி பேனை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம், குக் பண்ணுறதுக்காக நல்லா வேகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, அது அப்புறம் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தண்ணி வர்றதுனால நீங்கள் பயப்படாதீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இப்போ இப்படி நம்ம பிரட்டி விட்டுருவோம், ஏன்னா கொஞ்சம் வேகணும் நமக்கு. நல்லா பிரட்டி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் பிரட்டி விட்டு வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு பார்ப்போம். இப்போ நல்லா ஓரளவு நல்லா வெந்திருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கும். அதனால் இப்போ நம்ம ஓப்பனாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம பிரட்டி போட்டு குக் பண்ணலாம். இந்த மாதிரி பிரட்டி போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பனாக வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். இப்போ குக் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் கிரேவியை நல்லா எடுத்து விட்டு இது நல்லா குக் ஆகிட்டு இந்த கிரேவி நல்லா உள்ள போகிற மாதிரி உழைஞ்சி, அதாவது ஓப்பன், அதாவது பிஞ்சு போயிடாமல் நீங்கள் அமைதியாக அதை கிரேவி இந்த மாதிரி ஆகும் வரை நீங்கள் நல்லா பிரட்டி விட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி எனக்கு நல்லா கோட் ஆகும் வரை இந்த மசாலா திருப்பி நான் பிரட்டி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி கோட் ஆகணும். இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், பொட்டேட்டோ நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் எப்போதும் பொட்டேட்டோ சேர்க்குறது உண்டு. இன்றைக்கு நான் சேர்க்கலை. நீங்கள் இதில் பொட்டேட்டோ கலந்துக்கிட்டேன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் எல்லாம் பிரட்டி போடுவேன். இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நான் ஓரளவு இந்த மசாலையை நான் மேலே போட்டிருக்கிறேன். இப்போ இந்த கிரேவி இருக்குல்ல, இது இப்போ நான் அடுப்பில் ஜாலி வச்சு நான் இதை கிரில் பண்ண போகிறேன். அதாவது மேலே இங்கே ஸ்டவ்லே. ஸோ அந்த மாதிரி மீத மசாலைகள் என்ன ஆகும், என்ன பண்ணலாம், நீங்கள் சாப்பிடும்போது டிப் பண்ணி சாப்பிடலாம். இப்போ பார்ப்போம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், கிரில் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு வரும். ஸ்லோ ஃபயர் வச்சுக்கோங்க, நான் ஸ்லோவில் வச்சுருக்கிறேன். அது அப்படி ஆகும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு, அதாவது 1 மினிட்க்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிறோம், டர்ன் பண்ணுவோம். கிரில் ஆகிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் நீங்கள் அவசியமே இல்லை ஹோட்டல் போக வேண்டிய. இந்த மாதிரியெல்லாம் உடையும், நீங்கள் கவனமாக எடுக்கணும். பண்ணிட்டேன் நம்ம இன்னொரு. இப்போ திருப்பி நம்ம டர்ன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ரொம்ப கருக விட்டுறாதீங்க, வேறு ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் லைட்டாக நமக்கு ஸ்மோக்கியாக இருந்தால் போதும். இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். மசாலா இது ட்ரை ஆகிட்டுனா அதில் மசாலா இருக்குது, நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் கிரில்ல இருந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெண்டையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி செய்து கொடுங்க. இது என்னது, புலாவில் நம்ம கோகோனட் ரைஸில் எல்லாம் ரொம்ப சூட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சாட் மசாலா கொஞ்சம் வாங்கி கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாட் மசாலையை மேலே லைட்டாக தூவிக்கோங்க. இப்போ நான் செய்ததில் சாஸ் இருந்தது, அதாவது இந்த மாதிரி சாஸ் லெஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா டிப் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செய்து கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சண்டே, கம்மிங் சண்டே நீங்கள் செய்து கொடுக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.